our channel Charan's Diary. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Valentine's Day special. ஸோ வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது நாளைக்கு. கிஃப்ட் ஷேர் பண்ணிக்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும், என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எப்பவும் போல என்னோட ஹஸ்பண்ட்க்கு என் கை திறமைகளெல்லாம் காமிச்சு என்னோட அறிவெல்லாம் யூஸ் பண்ணி அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் ஒரு சில விஷயம் டிஐஒய்யா பண்ணியிருக்கேன். அதுதான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரீசெண்டாக இட்ஸி போயிட்டு ஒரு சில கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே க்ரீட்டிங் கார்டு தான் A4 ஷீட் சைஸ்க்கு கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் சின்னதாக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி புக் எடுத்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்ன டிசைன் பண்ணலான்னு யோசிக்கும் போது என்கிட்ட ஸ்டென்சில் இருந்தது. ஸோ இந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ சிம்பிளாக அவுட்லைன் போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே கலர் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ அவுட்லைனில் சுற்றி ஒரு ஸ்கொயர் பாக்ஸஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால நான் ஸ்கொயர் பாக்ஸஸ் வரைஞ்சிக்கிட்டேன். ஹோப் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் கிடச்சதுன்னா அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதுவே போதும்னா விட்டுடலாம். இன்னும் அழகாக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஸ்டெப்ஸ் மாதிரி பேஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நான் இது மாதிரி பேப்பர் கட் பண்ணிக்கிட்டு வித் லவ்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டேன். ஸோ எனக்கு இதுவே அழகாக தோணுச்சு, சிம்பிள் அண்ட் க்யூட்டாக இருந்தது. அதனால என்னோட க்ரீட்டிங் கார்டோட ஃப்ரண்ட் சைடு இப்படி தான் இருந்தது. நெக்ஸ்ட் உள்ள ஃபுல்லாக எழுதாமல் நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கும் போது லெஃப்ட் சைடில் நம்ம ஒரு ஃபோட்டோ ஒட்டிடலாம். போர்ட்ரைட்டில் ஃபோட்டோ எடுத்து ஒட்டிடலாம். ரைட் சைடில் ஒரு லெட்டர் மாதிரி பண்ணி ஸ்டிக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு என்வலப் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப ஈஸி. ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எல்லா சைட்ஸும் சென்டர் பாயிண்டில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த என்வலப் வந்துடும். ஸோ அது உள்ள ஒரு ஒயிட் கலர் கார்ட் கட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். செகண்ட் டிஐஒய் ஃபோட்டோ ஃப்ரேம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற ஃபோட்டோ ஃப்ரேம். ஸ்கொயர் ஷேப்பில் குட்டியாக ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டு இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஈஸியான ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ எஸ், ரொம்ப சிம்பிளான ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி. அதே மாதிரி சிம்பிளான ஃபோட்டோ ஃப்ரேம் ஸ்டாண்ட் ரெடி பண்ணலாம். வெறும் 5 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருந்தால் போதும், டக்குன்னு ஒரு ஈஸியான ஸ்டாண்ட் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் ட்ரை ஆனோடனையும் சூப்பரான ஃபோட்டோ ஃப்ரேம் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடும். வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுன்ற டிஐஒய்ஸ் மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தேர்ட் டிஐஒய். இது ரொம்ப சூப்பர்பாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, லவ் லெட்டர் வேலெட். இப்போ நான் 5 சென்டிமீட்டருக்கு லெட்டர்ஸ் பண்ணியிருக்கேன், 4 லெட்டர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம எப்படி வேலெட்டாக பண்ணணும்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம ஒரு ஷீட் கட் பண்ணிக்கணும். அது எப்படி இருக்கணும்னா சைட்ஸ் அந்த லெட்டரை விட 1 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கணும். டாப் அண்ட் பாட்டமில் 6 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கணும். அண்ட் இன் பிட்வீன் லெட்டர் 1 சென்டிமீட்டர் கேப் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா கரெக்டாக உங்களால் வேலெட் ஷேப்பில் கொண்டு வந்துட முடியும். எஸ், நம்மளோட சூப்பரான வேலெட் ரெடி. ஹார்ட் ஷேப் போட்டு அந்த எண்டை நான் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். 4th டிஐஒய் ஹார்ட்.
வந்து ஒரு ஸ்பாஞ்ச் A4 ஷீட், அதில் வந்து ஃபோல்ட் பண்ணி ஹார்ட் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 ஹார்ட்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கம் போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். அப்படி கம் வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஸ்டாப்லர் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெண்ட் மட்டும் வந்து ஸ்டாப்லர் பண்ணாமல் ஸ்பாஞ்ச் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்டையும் வந்து ஸ்டாப்லர் பண்ணிட்டோம்னா ஈஸியான ஹார்ட் வந்து ரெடி ஆகிடும். 5th DIY பிம்பாம் ஹார்ட். ஸோ இது கொஞ்சம் சொதப்பிருச்சு, எனக்கு சரியான டூல்ஸ் இல்லாதனால எனக்கு சரியாக வரலை. இது மாதிரி வந்து த்ரெட்ஸ், உள்ளன் த்ரெட்ஸ் எடுத்து 100 லேப்ஸ்க்கு நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 50 லேப்ஸ், மினிமம் 50 லேப்ஸ்க்கு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ தான் இன்னும் அழகாக வரும். ஸோ நல்லா நாட் போட்டு டைப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ மேலேயும் கீழேயும் நல்லா பல்ஜ் ஆகியிருக்கு. இப்போ மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிட போகிறோம் தனித்தனியாக. ஸோ ரொம்ப ஷார்ப்பாக இல்லாதனால என்னால் ஈஸியாக வந்து கட் பண்ண முடியல. மேலே ஒரு த்ரெட் மடங்கி இருக்கும், நடுவில் கொஞ்சம் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் அகைன் நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு வந்து ஹார்ட் தேவையோ அந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்து அதை வந்து அந்த த்ரெட் மேலே ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம ஹார்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் சிசர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாதனால என்னால் ஈஸியாக கட் பண்ண முடியல. லாஸ்ட்டாக கோம் பண்ணி விட்டணும், டேங்கிள்டாக இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான ஹார்ட் ஷேப் பிம்பாம் கிடச்சிரும். 6th DIY சூப்பர் சிம்பிள் மினி லவ் டைரி தான் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி வந்து லைன்ஸ் கிடச்சிருச்சா, இப்போ லேண்ட்ஸ்கேப்பாக திருப்பி அகெயின் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு மல்டிபிள் ஃபோல்ட்ஸோட இம்ப்ரெஷன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ எல்லா ஹெண்ட்ஸையும் வந்து நம்ம வந்து கம் போட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி பண்ணால் நம்மளுக்கு ஒரே சைஸில் குட்டி மினி பேப்பர் பண்டில் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ டைரிக்கு மேலே இருக்க கவரை வந்து ரெடி பண்ண போகிறோம். அதே ஸ்பாஞ்ச் ரெட் கலர் ஷீட் எடுத்துக்கிட்டேன். பேப்பர்ஸை எப்படி ஃபோல்ட் பண்ணி அதோட இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணணும் அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டைரிக்கு ஏற்ற மாதிரி சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம புக்ஸுக்கு வந்து ப்ரௌன் ஷீட் போடுவோம்ல அதே மாதிரி தான். எஸ், இப்போ வந்து கம் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு என்னோட டைரி வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது சிம்பிளாக அந்த ஸ்டென்சில் வச்சே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் ஸ்டென்சில் வந்து கலர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஹார்ட் ஷேப் ஸ்டிக்கர்ஸ், ரோஸ் அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி ஏதாவது வேர்டிங்ஸ் எழுதி கொடுக்கலாம். எஸ், சூப்பர் மினி டைரி ரெடி ஆகிடுச்சு. 7th DIY என்னோட ஃபேவரட் பெயிண்டிங் தான். ஸோ அவர் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ். ஸோ அதனால் வந்து எஸ் வாங்கிட்டேன். அதில் வந்து எனக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷனில் நான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ பேஸ் வந்து ப்ளூ கலர் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ரெட் கலர் ஹார்ட் ஷேப் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிளான க்யூட்டான ஈஸியான DIY இது. போதும் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போதுன்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் ஓகே, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பண்ணதுலேயே இது வந்து அவ்வளோ ஆசமாக இருந்துச்சு. இது வந்து யூப்போ போர்டுன்னு சொல்லுவாங்க. அதில் நான் இது மாதிரி ஸ்டென்சில் வச்சு பெயிண்ட் பண்ணி எழுதிக்கிட்டேன். ஃபைனலி எனக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ்லாம் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டு எங்கெல்லாம் தேவையோ அங்கே வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோடவே இந்த வீடியோ வந்து தெரியும் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்றது.
டிஐவைஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு சில விஷயமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி தட் என்னால் வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பரான ஒரு டிஐஒய் வீடியோவாக எடுக்க முடியல ரொம்ப கிளாரிட்டியோட. ஏன்னா நானே வந்து ஏதோ தெரியாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படியோ ஆங்கிள் செட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து மன்னிச்சு. இப்போ வந்து என்னன்னா இதுதான் பண்ணணும் இவ்வளோதான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன வருதோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக கூட ட்ரை பண்ணலாம். லைக் என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு வந்து ஒரு ஜார் ஆஃப் மெமரிஸ் பண்ணியிருப்பேன், அது மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சாக்லேட் பொக்கே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அது மாதிரிலாம் ஒரு சின்னதாக ஈஸியான ஐட்டம் வந்து பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு 4 சாக்லேட்ஸை வந்து wrap பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ எது ரொம்ப பெருசாக யோசிச்சு காஸ்ட்லியான ஐட்டம் தான் வாங்கி கொடுக்கணும்னு இல்லை, நம்ம கிஃப்ட் கொடுத்தாவே போதும். ஸோ அவங்க நம்ம வந்து கிஃப்ட்டை விட நம்மளோட லவ்வை தான் பெருசாக பார்ப்பாங்க. ஸோ இன் தட் வே வந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச சில ஐட்டம்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணி டிஐவை பண்ணி என்னோட ஹஸ்பண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னா, ஆனால் அதெல்லாம் வந்து அப்படியே கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அதை பிளேஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வேணும்ல, அதனால நான் வந்து ரீசெண்டாக இட்ஸிபிட்ஸிக்கு போயிருந்தேன். அங்கே போயிட்டு இந்த பாக்ஸ் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். பாக்ஸில் தான் நான் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே நம்ம இதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து உள்ளே வந்து கலர் பேப்பர்ஸ்லாம் போடுவாங்க. என்கிட்ட கலர் பேப்பர்ஸ் இல்லை, அதுக்கு பதிலாக வந்து இந்த நான் யூஸ் பண்ண த்ரெட்ஸ்லாம் இருந்தது. அந்த த்ரெட்ஸை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணுன்றதுக்காக பாட்டில் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பாட்டில் லைட் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண மறந்துடாதீங்க, ஏன்னா அவங்க ஓப்பன் பண்ணும்போது ஆனில் இருக்கணும். ஸோ அதை ஆன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் எதை அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணுமோ அதை லாஸ்ட்டாக ஃபில் பண்ணுங்கள். எதை லாஸ்ட்டாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு வச்சுருங்க. ஸோ நான் வந்து இந்த ஹார்ட் ஷேப் பண்ணல, ஸோ இதை தான் நான் வந்து உள்ளே வைக்க போகிறேன். ஸோ எஸ், இந்த ஆர்ட் வந்து அப்சைட் டவுனாக வைக்க போகிறேன். ஸோ தட் அவங்களுக்கு எடுக்கும் போது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கணுன்றதுக்காக. இது கீழே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஸ்பாஞ்ச் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன்ல, ஸோ இந்த ஆர்ட் ஷேப்பாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் உள்ளே வச்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ அனதர் ஒன் ஹார்ட். ஸோ இதை வந்து வச்சிடலாம், வித் ஃப்ரேமோடையே வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து நான் என்னோட ஹெட்ஃபோன் வந்த பாக்ஸை அதை வந்து நான் வந்து இந்த வேலெட்டும் டைரியும் மினி டைரி அண்ட் வேலெட் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன், லெட்டர் வேலெட். அதை வந்து இது உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ தட் இதுவும் வந்து ஒரு சூப்பரான குட்டி மினி கிஃப்ட் மாதிரி இருந்தது. அதனால் இதை அப்படியே வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலான்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே க்ரீட்டிங் கார்டு தான் அவங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இதை தான் வந்து உள்ளே வைக்க போகிறேன், மேலேயே வைக்க போகிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பார்ட் வந்து இதுதான். எனக்கு எப்பவுமே பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் டிஐஒயில் பெயிண்டிங் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த கலர் காம்பினேஷன் வந்து எனக்கும் பிடிக்கும், என் ஹஸ்பண்ட்க்கும் பிடிக்கும். அதனால தான் இதை ட்ரை பண்ணேன். ஸோ அதை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பெரி ஃப்ரெஷ் வாங்கியிருந்தேன். ஸோ ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, அதனால வந்து பாக்கெட் பர்ஃப்யூம் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தேன். ரீசெண்டாக நான் ட்ரிப் போயிட்டு வந்த ஃபோட்டோஸ். ஸோ அதில் வந்து ஒரு போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கேப் அது மாதிரிலாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எஸ், திஸ் ஒன் 2 போலரைட்ஸ் எடுத்தாச்சு. ஸோ எஸ், போலரைட்ஸ். இது எல்லாமே வந்து நான் இந்த க்ரீட்டிங் கார்டு கீழே வச்சுக்கிறேன். நார்மல் ஃபோட்டோ. ஸோ இது எல்லாத்தையும் நான் க்ரீட்டிங் கார்டு கீழே வச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணோடனே க்ரீட்டிங் கார்டு தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், சாக்லேட்ஸ் வந்து சாக்லேட்ஸ் ஷேர் பண்ணாமல் எப்படி. ஸோ சாக்லேட்ஸ் ஸோ அதை எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கலாம். மேக் ஷுர் இந்த சாக்லேட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து உடனே வைக்காத மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா அப்புறம் தண்ணி ஆயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். ஸோ இப்போ வந்து முடியலாம், wrap பண்ணிடலாம். ஸோ wrap பண்ணியாச்சு. இதை கொடுக்கும் போது நீங்கள் அது மேலே வந்து ஒரு ரோஸ் வச்சு கொடுக்கலாம். இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரிஜினல் ஃப்ளார் இல்லாதனால இந்த ரோஸ் ரைட்டிங் வச்சு வீடியோக்காக காமிக்கிறேன். ஸோ எஸ், ஸோ திஸ் இஸ் மை டிஐஒய் கிஃப்ட் பாக்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து நிஜமாவே சொல்லணும்னா வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து தான் இதை வந்து நான் பண்ணேன். ஸோ இதில் வந்து நீங்கள் 1-2 விஷயம் பண்ணி குட்டி பாக்ஸில் வந்து wrap பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக வந்து சூப்பர்பாக இருக்கும், செம்ம சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஓப்பா உங்களோட வேலண்டைன்ஸ் டே வந்து உங்களோட லவ்ட் ஒன்ஸோட நல்லா ஜாலியாக ஃபன்னாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சரண்ஸ் டைரி. பாய்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.